சரித்திர சாதனைகளை அடித்து நொறுக்கிய ரஜினி கமல் படத்தின் பிரமோ. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் விண்வெளி நாயகன் கமலஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடிக்கும் படம் குறித்து ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் ஒரு ட்வீட் போட்டு உலகங்கள் ஒன்றிணையும் பொழுது ஒரு பக்கம் சாய்வது எது என்று கேட்டது. எந்த படம் என்பது குறித்து தெரிவிக்கப்படாமல் ட்வீட் போட்ட போதிலும் 12.7 என்பதை வைத்தே அது ரஜினிகாந்த் கமலஹாசன் படம் என்பது அனைவருக்கும் புரிந்துவிட்டது. கமலஹாசன் பிறந்த தேதி 7, ரஜினிகாந்த் பிறந்த தேதி 12 ஆகும். ரஜினி கமல் படம் பற்றிய அப்டேட் கொடுக்கவில்லை என்று இனி யாராலும் சொல்ல முடியாத அளவிற்கு அப்டேட் கொடுக்க ஆரம்பித்து விட்டது ரெட் ஜெயின் மூவிஸ். இந்த பிரம்மாண்டமான படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிக்கிறது. இந்த நிறுவனத்தின் 17வது தயாரிப்பாக உருவாகும் இப்படம் ஆரம்பத்திலேயே மாபெரும் எதிர்பார்ப்பை கிளப்பி உள்ளது. படத்தை இயக்குவது ஜெயிலர் மூலம் ரஜினிக்கு மாஸ்கி கொடுத்த நெல்சன் திலீப்குமார் என்பதும் இந்த எதிர்பார்ப்பை இன்னும் உயர்த்தி உள்ளது. இசையை அனிருத் அமைக்கிறார். 47 ஆண்டுகள் கழித்து ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கும் படம் என்பதாலேயே ஷூட்டிங் துவங்குவதற்கு முன்பே எதிர்பார்ப்பு அதிகம் உள்ளது. நண்பர் ரஜினியுடன் சேர்ந்து நடிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் நடிக்கும் தலைவர் 173 படத்தை தயாரிக்கிறார் கமலஹாசன். கடந்த 47 ஆண்டுகளாக ஒரே படத்தில் கூட தோன்றாதது ரசிகர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு குறையாக இருந்தது. அந்த நீண்ட கால காத்திருப்புக்கு இப்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இருவரும் மீண்டும் இணையும் புதிய படத்தின் பிரமோ அதிகாரப்பூர்வமாக உருவாக்கி ரசிகர்களை கொண்டாட வைத்துள்ளது. பிரமோவில் இருவரும் 1980களின் பொற்கால லுக்கில் தோன்றுகிறார்கள். அதற்காக அதிநவீன டி ஏஜிங் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆக்ஷன் நகைச்சுவை கலந்த கமர்ஷியல் என்டர்டெய்னராக படம் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பிரமோ வீடியோ பல தியேட்டர்களில் நேரடியாக திரையிட்டுள்ளனர். ரசிகர்கள் வெறித்தனமாக கொண்டாடிய வீடியோக்களும் இணையதளத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. கடந்த 50 வருட சினிமாவில் இந்த அளவிற்கு எந்த படத்தையும் கொண்டாடவில்லை. தற்பொழுது பல சாதனைகளையும் இந்த படத்தின் பிரமோ படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த படம் 1000 கோடியை அசால்ட்டாக வசூலிக்கும் என இப்பொழுதே கூற ஆரம்பித்து விட்டனர். தமிழ் சினிமா வரலாற்றில் இந்த படம் முக்கிய இடத்தை பிடிக்கும் என எதிர்பார்க்கலாம்.